Alhamdulillah nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruhu wa na'udhu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina may yahdihillahu fala mudilla lahu wa may yudlil lahu fala hadiya lahu wa ashhadu an la ilaha illallah wahdahu la sharika lahu wa ashhadu anna muhammadan abduhu wa rasuluhu amma ba'd. Ya ayyuhan nas ittaqu rabbakum alladhi khalaqakum min nafsin wahida khalaqa minha zawjaha wa bassa minhuma rijalan kaseeran wa nisaa'a wattaqullaha alladhi tasaaluna bihi wal arham innallaha kana alaykum raqiba. Ya ayyuhalladhina amanu ittaqullaha haqqa tuqati wa la tamutunna illa wa antum muslimun. ஆகுக என்ற ஒரு சொல்லை கொண்டு இந்த பிரபஞ்சத்தையும் கோடான கோடி ஜீவராசிகளையும் படைத்து பரிபாலித்து வரும் எல்லாம் வல்ல அல்லாஹுவை புகழ்ந்தவனாகும். வார்த்தைகளிலே சிறந்தது அல்லாஹ்வுடைய வார்த்தை திருமறை குர்ஆன் ஆகும். வழிகாட்டுதல்களிலே சிறந்தது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதலாகும். இவை இரண்டும் தவிர்த்து இந்த மார்க்கத்தில் புதிதாக ஏற்படுத்தப்படும் ஒவ்வொரு வணக்க வழிபாடுகளும் சடங்கு சம்பிரதாயங்களும் பிதஅத் எனும் அனாச்சாரமாகும். யாரெல்லாம் அதை பின்பற்றுகிறார்களோ அது அவர்களை நரகிலே கொண்டு போய் சேர்க்கும் என்ற அன்னலம் பெருமானாரின் எச்சரிக்கையை நினைவு கூர்ந்தவனாகவும், எல்லாம் வல்ல அல்லாஹ்வினுடைய அன்பும் அருளும் கருணையும் நம்மையெல்லாம் நேர்வழிப்படுத்த வந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை தன்னால் இயன்ற அளவு அப்படியே பின்பற்றி வாழ்ந்த அத்துணை மக்கள் மீதும், குறிப்பாக இந்த ஜும்மாவினுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக இங்கு வந்து அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்று பிரார்த்தனை செய்தவனாக என்னுடைய உரையை ஆரம்பம் செய்கிறேன். அல்லாஹு ரப்பில் ஆலமீன் இந்த உலகத்திலே நம் அனைவருக்கும் ஏராளமான அருள் கொடைகளை அவன் வாரி வழங்கியிருக்கின்றான். இன் தேமத்து நேமத்தல்லாஹி லா துக்ஸுஹா. அந்த அருள் கொடைகளை எல்லாம் நீங்கள் எண்ணி மாள முடியாது. எண்ணி பார்த்தால் எண்ணி பார்க்க முடியாது. ஒரு தாய் செஞ்சதை கணக்கிட்டுலாம்.
ஒரு தந்தை செஞ்சதை கணக்கிட்டுலாம். ஒரு நண்பனோ மற்றவர்களோ உறவினர்களோ செய்த உதவிகளை கொஞ்சம் நினச்சி பார்த்தோம்னா நம்ம கற்பனையில் கொண்டு வந்துடலாம். ஆனால் அல்லாஹ் செய்த உதவிகளை எண்ணி பார்க்க முடியுமானா எண்ணி பார்க்க முடியாது. கடல் முழுவதும் மையாக்கி அவனுடைய ஒரு பேனாவை கொண்டு அவனுடைய அந்த அருள் கொடைகளை நாம் எழுதி பார்த்தோமையானால் கடலினுடைய அந்த நீரெல்லாம் என்ன செஞ்சிடும், தீந்து போயிடும். அவனுடைய அந்த அருள் கொடைகளை எண்ணி நம்ம முடிக்க முடியாது. அந்த அளவுக்கு அல்லாஹ் அருள் கொடைகளை நமக்கு வாரி வழங்கி இருக்கின்றான். அப்படி அல்லாஹ் வழங்கி இருக்கிற அருள் கொடைகளிலே மிக முக்கியமான ஒரு அருள் கொடை எதுவென்று சொன்னால் நமக்கு இருக்கக்கூடிய ஹிதாயத் என்று சொல்லக்கூடிய இந்த ஏகத்துவம் தான். இந்த நேர்வழி தான் இறைவன் கொடுத்திருக்கிற அருள் கொடைகளிலே மிக முக்கியமான ஒரு அருள் கொடை. இந்த அருள் கொடைகளைத்தான் அனைத்து நபிமார்களுமே விரும்பி கேட்டுக்கொண்டிருந்தார்கள். தன்னுடைய மனைவிகளுக்கு, தன்னுடைய மக்களுக்கு, அனைவருக்குமாக, தன்னுடைய குடும்பத்திற்கு அவர்கள் கேட்ட துவா எதுவாக இருந்தால் இந்த நேர்வழியை பற்றியதாகத்தான் இருந்தது. தவஃபனி முஸ்லிமன், யூசுப் நபி என்ன செய்கிறாங்க, அவர்களுக்கு எத்தனை அருள் கொடைகளை அல்லாஹ் கொடுத்திருந்தான். பிரிந்து போன அத்தனை உறவுகளையும் கொண்டு வந்து அல்லாஹ் சேர்த்துட்டான். அரசவையில் மிகப்பெரிய அமைச்சராக அவர்களை பதவி கொடுத்திருந்தான். எல்லா இன்பங்களும் எல்லா வசதிகளும் அவளுக்கு அந்த நாளில் இருந்தது. இருந்தாலும் அவங்க என்ன கேட்டாங்க, என்னை முஸ்லீமாக மரணிக்க செய், முஸ்லீம் இல்லாமல் நான் என்ன செஞ்சிடக்கூடாது, மரணித்து விடக்கூடாது என்பதில் உறுதியாக இருந்தாங்க. எனக்கு இஸ்லாத்தை தான், சாகும் பொழுது நாம் மரணிக்கும் பொழுது முஸ்லீமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் கேட்டார்கள். அவர்களுடைய முந்தையர்களாக இருக்கக்கூடிய அவர்களுடைய தந்தையாராக இருந்தாலும் சரி, அவர்களுடைய தந்தைக்கு தந்தையாக இருந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களாக இருந்தாலும் சரி, நூஹ் அலைஹிஸ்ஸலாம் இருந்தாலும் சரி, லூத் அலைஹிஸ்ஸலாம் இருந்தாலும் சரி, அத்துணை பேரும் எதைத்தான் முதன்மையாக கேட்டாங்க, மரணிக்கும் பொழுது நாம் என்ன இருக்கணும், முஸ்லீமாக இருக்கணும். அனைவரும் அதைத்தான் விரும்பினார்கள். அனைவரும் தன் குடும்பத்திற்கு என்ன கேட்டாங்க, நேர்வழியை கேட்கக்கூடியவர்களா. தன்னுடைய தந்தைக்கு இப்ராஹிம் நபி கேட்டாங்க, தன்னுடைய மனைவிக்கு லூத் நபி கேட்டாங்க. அனைவருடைய ஒரே ஏக்கம் எதுவாக இருந்தது என்று சொன்னால், மரணிக்கும் பொழுது நான் முஸ்லீமாக மரணிக்க வேண்டும். அப்போ இந்த நேர்வழி என்பது எவ்வளவு ஒரு முக்கியமானது. இந்த நேர்வழி இருந்தால்தான் நம்ம மறுமையில் என்ன செய்ய முடியும், வெற்றி பெற முடியும். அந்த அளவுக்கு ரொம்ப கனம் பொருந்தியதாக அல்லாஹ்வுடைய அருள் கொடைகளிலே மிக முக்கியமானதாக இந்த நேர்வழி, ஹிதாயத் என்று சொல்லக்கூடிய இந்த நேர்வழி மிக முக்கியமான அருள் கொடையாக இருக்கிறது. அந்த அருள் கொடைகளை பெற்றிருக்கக்கூடிய நாம் இலகுவாக பெற்றுட்டோம். நூஹ் நபி 950 ஆண்டுகள் அந்த சமூகத்துக்காக உழைத்தார்கள். இரவு உழைத்தார்கள், பகல் உழைத்தார்கள், எந்நேரமும் இந்த மார்க்கத்திற்காக அவங்க உழைத்து கொண்டே இருந்தார்கள். அவர்களுடைய மகனுக்கு என்ன நேர்வழி இல்லை, அவர்களுடைய மனைவிக்கு என்ன இல்லை, நேர்வழி இல்லை. ஆனால் எந்த உழைப்பையும் செய்யாத நாமாவாக இருக்கட்டும், நம்முடைய தந்தையாராக இருக்கட்டும், அந்த அளவிற்கு ஒரு உழைப்பை நமக்கு சொல்ல கொடுக்கல. இருந்தாலும் நமக்கு அல்லாஹ் கொடுத்துருக்கிறான்னா எவ்வளோ பெரிய பாக்கியம். அந்த பாக்கியத்தை நம்ம எப்படி பயன்படுத்துகிறோம்? மிகப்பெரிய கை சேதம் எதுவென்று சொன்னால், இந்த நேர்வழியை, இந்த ஹிதாயத்தை பெற்றுக்கொண்டு அதன்படி வாழாமல், முஸ்லீம் என்று நம்ம சொல்லிக்கொள்கிறோம், முஸ்லீம் என்று சொல்லிக்கொண்டு அதுதான் நமக்கு அடையாளமாக இருக்குது. அதை நம்ம எல்லாருமே ஏற்றுக்கொள்கிறோம். இஸ்லாத்தை நம்ம ஏற்றுக்கிட்டோம்னா என்ன அர்த்தம்? வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை, முகமது நபி அவருடைய தூதராக இருக்கிறார் என்றால் என்ன அர்த்தம்? அவங்க சொன்ன கட்டளையின்படி நம்ம வாழணும், அதுதான் அதற்கான அர்த்தம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையை எப்படி அமைச்சிருக்கிறோமா? ஒவ்வொருத்தரும் சிந்திக்கணும், என்னுடைய வாழ்க்கை அல்லாவும் அல்லாஹ்வுடைய தூதரும் கற்றுத்தந்த அந்த அடிப்படையில் இருக்கிறதா, அல்லது என்னுடைய மனோ இச்சையின் அடிப்படையில் இருக்கிறதா? நம்ம பெரும்பாலானுடைய, குறிப்பாக ஏகத்துவவாதிகள், அவருடைய வாழ்க்கையை நம்ம எப்படி அமைச்சிருக்கோம்? எல்லாம் தெரிந்து கொண்டும் அதை தூக்கி முதுகுக்கு பின்னால் போடக்கூடியவர்கள் நம்ம தான் இருக்கிறோம். பிறருக்கு போய் சொல்லணும்னு ஆசைப்படுறோம், பிறருக்கு பல கருத்துக்களை சொல்கிறோம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் அது இருக்கிறதா? எந்த ஒரு விஷயமாக எடுத்துக்கொண்டாலும் இந்த ஏகத்துவவாதிகள்கிட்ட அல்லாவும் அல்லாஹ்வுடைய தூதரும் சொன்ன அடிப்படையில் தான் என்னுடைய வாழ்க்கை இருக்கிறது என்று நம்ம ஒவ்வொருத்தரும் நம்முடைய உள்ளத்தை பார்த்து சிந்திக்கணும். அப்படி தான் என்னுடைய வாழ்க்கை இருக்கா, அல்லது மனோ இச்சையம்? இன்னைக்கு எத்தனை ஏகத்துவவாதிகளுடைய மனம் எப்படி இருக்கிறது? சட்டத்தில் எங்கே ஓட்டம் இருக்குது? ஏதாவது ஒரு விஷயம் ஒரு தவறு செஞ்சிருப்பாரு, அதை எந்த ஹதீஸை கொண்டு அதை சரிப்படுத்தலாம்? ஹிக்மத்து, அதுக்கு ஞானம்னு பேர். ஒரு பேரை வச்சுக்கிட்டு ஹிக்மத்தா அதுலேருந்து தப்பிக்கிறதுக்கு என்னென்ன வழி என்பதை காணக்கூடியவர்களாக நம்ம இருக்கிறோமா? ஒவ்வொருத்தரும் சிந்திச்சு பார்க்கணும். இது எவ்வளவு பெரிய மனோ இச்சை என்பது எவ்வளோ பெரிய வழிகேடு. அல்லாஹ் சொல்லி காட்டான், தன்னுடைய திருமுறையில் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். 45வது அத்தியாயத்தினுடைய 23வது வசனத்தில், தனது மனோ இச்சையை தனது கடவுளாக்கி கொண்டவனை பார்த்தீரா? தெரிந்தே அவனை அல்லாஹ் வழிகெடுத்தான், அவனது செவியிலும் உள்ளத்திலும் முத்திரையிட்டான், அவனது பார்வையின் மீது மூடியை அமைத்தான். அல்லாஹ்வுக்கு பின் அவனுக்கு வழிகாட்டுபவன் யார்? நீங்கள் சிந்திக்க மாட்டீர்களா? இணை வைப்பில் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய காரியமாக எது இருக்கிறது? இந்த மனோ இச்சை என்பது இருக்கிறதாக அல்லாஹ் இந்த திருமுறையினுடைய வசனத்தில் சொல்லி காட்டுகிறான் என்று சொன்னால், இந்த மனோ இச்சை என்பது எவ்வளவு டேஞ்சரான ஒரு விஷயமா இருக்கு. சிந்தனை பண்ணி பாருங்க. அப்போ நம்ம வழி தவறக்கூடியவர்களாக நம்மளை பெரும்பாலானவர்கள், அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர பெரும்பாலானவர்கள் மனோ இச்சையின்படி செயல்படக்கூடியவர்களாகத்தான் நம்ம இருக்கிறோம். அல்லாஹ் நம்மளை பாதுகாக்க வேண்டும்.
அதே போல் அல்லாஹ் ஒருவனுடைய வரலாற்றை சொல்லி காட்டுகின்றான். 7வது அத்தியாயத்தினுடைய 175வது வசனம். அந்த வரலாற்றை எல்லாம் சொல்லி காட்டுகின்றான். முகமதே, அவர்களுக்கு ஒருவனை பற்றி செய்தியே கூறுவீராக. ஒருத்தனை பற்றிய செய்தியை நீங்கள் அவங்களுக்கு சொல்லுங்க, நான் உங்களுக்கு சொல்லித்தரேன், அந்த செய்தியை அவங்களுக்கு சொல்லித்தாங்க என்று சொல்லிட்டு சொல்றான். அவனுக்கு நமது வசனங்களை வழங்கி இருந்தோம், அவன் அதிலிருந்து நழுவி கொண்டான், அவனை ஷைத்தான் தொடர்ந்தான், எனவே அவன் வழிகட்டவனாகிவிட்டான். யாரை பற்றி அல்லாஹ் சொல்லுகின்றான் என்று பார்த்தோமேயானால் பாலஸ்தீனத்தில் வாழ்ந்த ஒரு மனிதனை பற்றி அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். யார் அந்த மனிதன்? பெல்காம் என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதன். அவனை பற்றி தான் அல்லாஹ் சொல்றான். அவனை என்ன அருள்கொடைகளை அல்லாஹ் அவனுக்கு கொடுத்திருந்தான் என்று சொன்னால், அல்லாஹ்விற்கு 99 பெயர்கள் இருப்பதாக நமக்கு தெரியும். அது அல்லாமல் ஹதீஸ்ல ஒரு சில பெயர்கள் நமக்கு இருப்பதாக தெரியும். இது அல்லாமல் சில பெயர்கள் அல்லாஹ்விற்கு இருக்கு. அது என்ன பெயர்னா நமக்கு தெரியாது, அது அல்லாஹ் மட்டும்தான் அறிந்தவன். அதுல ஒரு பெயரை என்ன செஞ்சிருந்தான், இந்த பெல்காம் என்பவனுக்கு அல்லாஹ் அறிவுறுத்தி கொடுத்திருந்தான். அவனை மிக உயர்ந்த அந்தஸ்துல அல்லாஹ் வச்சிருந்தான். எல்லா கல்வி ஞானத்தையும் கொடுத்திருந்தான். தனக்கு மட்டும் தெரிந்த சில பெயர்களை அவனுக்கு சொல்லி கொடுத்திருந்தான். ஹிஸ்புல் ஆலம் என்று சொல்லக்கூடிய அந்த பெயர்களை எல்லாம் அவனுக்கு சொல்லி கொடுத்திருந்தான். அதனால என்ன பிரயோஜனம் அப்படின்னு பார்த்தோம்னா, அவனிடம் மக்களுக்கு ஒரு மழை வேண்டும், அல்லது ஏதாவது பிரச்சனை, ஏதாவது நோய், அல்லது கொள்ளையர்கள் வந்து விட்டார்கள், வழிபறிப்பவர்கள் வந்து விட்டார்கள் என்று சொன்னால் நேராக போய் அவன்கிட்ட என்ன செய்வாங்க, மக்கள் எல்லாம் முறையிடுவாங்க. உடனே அவன் கையேந்துவான். இறைவனுடைய அந்த ஹிஸ்புல் ஆலம் என்று சொல்லக்கூடிய அந்த பெயர்களை எல்லாம் சொல்லி அவன் பிரார்த்தனை செய்வான். பிரார்த்தனை செய்து கையை கீழே இறக்குவதற்கு முன் எல்லாம் வலை இறக்கிடுவான். அதே போல் அவர்களுக்கு எந்த நோயாக இருந்தாலும் பிரச்சனையாக இருந்தாலும் எந்த விதமான கவலைகளாக இருந்தாலும் அந்த சமுதாயத்தினுடைய பிரச்சனைகளுக்கு அவனிடம் சென்று அவர்கள் முறையிட்டார்கள் என்று சொன்னால், அந்த பெல்காம் கையேந்தி துவா செய்தால் உடனே அல்லாஹ் என்ன செய்வான், கபுலாக்கி கொடுத்துருவான். அந்த அளவுக்கு அல்லாஹ் அவனுக்கு மிகச் சிறப்பை வழங்கி நல்லடியானாக இறைவன் வைத்திருந்தான். இவன் மூசா நபியினுடைய சமுதாயத்தில் வாழ்ந்த ஒரு மனிதன். மூசா நபியே பல நேரங்கள் என்ன செய்வாங்க, மூசா நபி கேட்டாலே எல்லாம் கொடுத்துருவான். ஆனால் அவர்களே என்ன செய்வாங்க, அந்த பெல்காம்கிட்ட போய் என்ன செய்வாங்க, எனக்காக உங்க இறைவனிடத்திலே பிரார்த்தனை செய் என்று சொல்லி பிரார்த்தனை தனக்காக செய்ய சொல்வார்கள் என்பதை வரலாறுல நம்ம பார்க்கணும். அப்ப அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த மனிதனாக இருக்கிறான். அப்ப அது பக்கத்தில் இருக்கக்கூடிய கானான் தேசம். அந்த கானான் தேசத்துல மக்கள்லாம் வாழ்றாங்க. எப்படி வாழ்றாங்க என்று சொன்னால், ஒரே மது மங்கை என்று சொல்லி விபச்சாரத்திலும் அசிங்கங்களிலும் ஆபாசங்களிலும் வாழக்கூடியவர்களாக அநீதி நிறைந்த கூட்டமாக அந்த சமுதாயம் இருக்கு. அப்ப அந்த சமுதாயத்துக்கு நீங்க பெல்காம் அனுப்பி வைங்க, அவர் போய் அங்க அழைப்பு பணியை செய்யட்டும், அவர் இங்க வரணும் என்று சொல்லி சில நல்ல மக்கள் தூது செய்தி அனுப்புறாங்க. அதன் அடிப்படையே மூசா நபி என்ன செய்யறாங்க, இந்த பெல்காம் அனுப்பி வைக்கிறாங்க. அப்ப அங்கே செல்லக்கூடிய அந்த பெல்காம் என்ன செய்யறாருன்னா, அந்த மக்களுக்கு போய் அழைப்பு பணியை செய்யறாரு. அப்படி செய்து கொண்டு இருக்கும் பொழுது அந்த மக்கள் என்ன செய்யறாங்க, ஒரு கட்டத்துக்கு மேல இவருடைய டார்ச்சர் தாங்க முடியாம, பெல்காமே நீ என்ன தாவா செஞ்சாலும் சரி, நாங்கள் இதை ஏற்றுக்கொள்வதாக இல்லை, எங்களுக்கு நீ சொல்லக்கூடிய இந்த மார்க்கம் வேணாம், இந்த செய்திகள் வேணாம், எங்களுடைய போக்கிலே நீ வாழவை என்று சொல்லி அந்த மக்கள் சொல்றாங்க. சொன்ன உடனே அவர் என்ன செய்யறாருன்னா, யோசனை பண்ணி அவர்கிட்ட சில ஒப்பந்தங்களை போடுறாங்க. என்ன ஒப்பந்தம் போடுறாங்கன்னா, இந்த கானான் தேசத்துல அழகான பெண்கள் நிறைய பேர் இருக்காங்க, அந்த பெண்கள்ல ஒரு பெண்ணை உனக்கு கட்டி தரோம், நீ கல்யாணம் பண்ணிக்க, அதோட வாழு, இருக்கிறதுல எந்த பெண் அழகான பெண்ணோ அந்த பெண்ணை கட்டிக்க அப்படின்னு சொல்றாங்க. மேலும் உனக்கு என்னென்ன வசதி வாய்ப்புகள் வேணுமோ எல்லாத்தையும் நான் என்ன செய்யறேன், நான் உங்களுக்கு கொடுக்குறோம், நீ அதன்படி வாழ்ந்துக்கங்கிறாங்க. இந்த பெல்காமுடைய மன இச்சை இருக்குல்ல, அதை என்ன செய்யணும், தூண்டுது. நம்ம எத்தனை நாளைக்கு தான் இப்படியே வாழ்றது, இப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்றது, இந்த உலகத்தினுடைய இன்பங்களே நம்ம வாழ்ந்தா என்ன என்று சொல்லி அவனுடைய மன இச்சை அவனுக்கு தூண்டணும்னு இந்த ஒப்பந்தத்துக்கு சரிங்கிறான். சரின்ட்டு இருக்கிறதுலே ஒரு அழகான பெண்ணை தேர்ந்தெடுத்து அவனுடைய வாழ்க்கையை அமைச்சு கொள்றான். அந்த மக்களுடைய எந்த ஒரு ஆபாசங்களையும் அசிங்கங்களையும் அந்த மக்களுடைய அநீதிகளையும் அல்லாஹ்வினுடைய கட்டளைகளுக்கு மாற்றமான எந்த செயலையும் ஒரு தடுக்கலை. காலப்போக்கில் இவர் எப்படி மாறிடுறான்னா, அந்த மக்கள் மாதிரியே மாறிடுறாரு. அந்த மக்கள் மாதிரியே மாறி என்ன செய்யறாருன்னா, தினம் ஒரு பெண்ணோடு வாழக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு அவர் தள்ளப்படுறாரு. அந்த இன்பங்களிலே மூழ்கி போயிடுறாரு. எந்த விதமான அநீதிகளையும் அவர் கண்டுக்கல. இப்படி இருக்கக்கூடிய நேரத்துல இப்னு அப்பாஸ் போன்ற அவங்கெல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, அந்த வரலாற்றில் சொல்றாங்க, மலக்குமார்கள் அவருடைய கனவுல, மலக்குமார்களின் மூலம் அல்லாஹ் என்ன செய்யறான், கனவுல அவருக்கு எச்சரிக்கை செய்யப்படுது. பெல்காம் உன்னுடைய வேலை இது கிடையாது, நீ எதற்காக வந்த, நீ வந்த செய்தியை மறந்துட்டு, உன்னுடைய வந்த எந்த பணிக்காக நீ வந்தியோ அந்த பணியை மறந்துட்டு நீ வேற ஒரு உலகத்துல மூழ்கி கிடக்கிற, உன்னுடைய மன இச்சையின்படி நீ போயிட்ட, அதனால இந்த வேலை உனக்கு வேண்டாம் என்று சொல்லி என்ன செய்யறாங்க,
அவனுக்கு மலக்குமார்கள் எச்சரிக்கை செய்கிறாங்க. அதையெல்லாம் அவன் கண்டுகொள்ளாமல் என்ன செஞ்சிட்டானா, மனோ இச்சையிலே மூழ்கி அந்த மக்களோட மக்களாக வாழ ஆரம்பிச்சுட்டான். அவனும் ஆபாசங்களிலே மூழ்கி, அசிங்கங்களிலே, விபச்சாரத்திலே, மதுவிலே மூழ்கி அந்த மக்களோடு மக்களாக அநீதி இழைத்த கூட்டத்தோடு அவனும் சேர்ந்துட்டான். அப்ப இந்த செய்தி அல்லாஹ் என்ன செய்யறான், மூசா நபிக்கு வகியாக அனுப்பி இந்த மக்களோடு நீங்க போர் செய்ய போங்க என்று சொல்லி என்ன செய்யறாங்க, அல்லாஹ் மூசா நபிக்கு வகையை அனுப்புறான். படையை திரட்டிட்டு வர்றாங்க. இந்த செய்தியை கேள்விப்பட்டோன்னா மக்கள்லாம் என்ன சொல்றாங்க, உன்கிட்ட தான் ஹிஸ்புல் ஆலம் இருக்குல்ல, நீ அதை பயன்படுத்தி இறைவனிடத்திலேருந்து மூசாவுக்கு எதிராக பிரார்த்தனை செய்யு அப்படின்னு அவனை தூண்டுறாங்க. அவன் என்ன சொன்னா, மூசா நபிக்கு எதிராக எப்படி நான் துவா செய்ய முடியும், பிரார்த்தனை செய்ய முடியும்? அப்படி செய்ய முடியாது. நீ ஒழுங்கா பிரார்த்தனை செய்யறியா, உன்னை கல்லால் அடிச்சு கொல்லட்டுமாங்கிறான். அப்ப இவன் என்ன செய்யறான், பயந்துகிட்டு போய் மலையின் மீது ஏறி நின்று கையேந்திரான். எப்படி கையேந்திரானா, மூசாவும் மூசாவுடைய கூட்டத்தாரும் எங்களுக்கு எதிராக வர்றாங்க, அவர்களை மேன்மைப்படுத்து, அந்த கூட்டத்தாருக்கு வெற்றியை தா, என்னையும் என் கூட்டத்தாரையும் இழிவுபடுத்து. அவர் என்ன, ஆனா அப்படி கேட்கல. அவர் கேட்க போனது எங்க சமுதாயத்தை பாதுகாருன்னு தான் கேட்க போறாங்க. ஆனா அல்லாஹ் எப்படி அவருடைய வார்த்தையை வர வைக்கிறான், மூசாவையும் மூசாவினுடைய கூட்டத்தாரையும் நீ கண்ணியப்படுத்த, அவர்களுக்கு வெற்றியை தா, என்னையும் என் கூட்டத்தாரையும் நாசப்படுத்துன்னு கேட்கிறாங்க. மக்களுக்கு ஒரே கோபம் கொண்டு அந்த மக்கள் என்ன செய்யறாங்க, இவனை கல்லால எரிஞ்சு கொண்டுறாங்க. அப்படியே அவன் என்ன செய்யறான், இறந்து போயிடுறான். எவ்வளவு ஒரு அசிங்கம் பாருங்க. எப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு ஞாபகத்தை அல்லாஹ் கொடுத்திருந்தான், எவ்வளவு அருள் கொடைகளை கொடுத்திருந்தான். அந்த அருள் கொடைகளை மனோ இச்சையின் காரணமாக இவன் புறக்கணித்த காரணத்தினால் உயர்வான அந்தஸ்தில் வைத்திருந்த அல்லாஹ் அவனை என்ன நாய்க்கு ஒப்பாக சொல்லுகின்றான். 176வது வசனத்திலே இறைவன் சொல்லி காட்டுகின்றான். அதை எடுத்து அந்த வசனத்திலாம் எடுத்து படிச்சு பாருங்க. நாம் நாடி இருந்தால் அதன் மூலம் அவனை உயர்த்தி இருப்போம், மாறாக அவன் இவ்வுலக வாழ்க்கையை நோக்கி சாய்ந்து விட்டான். உலகம் அவனை ஈர்த்திருச்சு, மனோ இச்சை அவனை ஈர்த்திருச்சு. அதன் பக்கம் என்ன செஞ்சிட்டான், அவன் போயிட்டான். அவனுக்கு உரிய உதாரணம் நாயாகும். அதை நீர் தாக்கினாலும் நாக்கை தொங்க விட்டுக் கொள்கிறது, நீ அதை விட்டு விட்டாலும் நாக்கை தொங்க விட்டுக் கொள்கிறது. நமது வசனங்களை பொய்யென கருதிய கூட்டத்தின் உதாரணம் இதுதான். யாரெல்லாம் என்னுடைய வசனத்தை பொய்னா என்ன அர்த்தம், நம்ம வாயால சொல்லலை, ஆனா வாழ்க்கை எப்படி இருக்கு, மறுமை இருக்கு, கரெக்டா இருங்க, சரியா இருங்க, அல்லாஹ்வுடைய கட்டளையை பின்பற்றுங்க, தூதருடைய செயல்பாடுகளை செயல்படுத்துங்க என்று சொல்லும் பொழுது நம்முடைய மனம் என்ன இருக்கு, அதை செய்ய மாட்டேங்குது. அப்ப என்ன அர்த்தம், நம்ம பொய் தானே படுத்துறோம். அதைத்தான் நல்லா சொல்லிக்கிட்டான். நாய்க்கு உதாரணம் அவன். நாயை நீங்க ஒரு பிஸ்கட் வாங்கி போட்டாலும் பின்னாடி நாக்க தொங்க போட்டு வரும், பிஸ்கட் போடலைனாலும் வரும். அதே போலதான்ப்பா இந்த உலகம் என்பது ஒரு நாயை போன்றது. அதை தேவைக்கு பயன்படுத்தணுமே தவிர அதுதான் நிரந்தரம் என்பது போல் நீங்க அத்தனை பேரும் மனோ இச்சைக்கு சாய்ந்து உலகத்திலே வாழ்ந்து விடாதீர்கள் என்ற ஒரு பெரும் பாடத்தை இந்த 7வது அத்தியாயத்தினுடைய 176வது வசனத்திலே இறைவன் சொல்லி காட்டுகின்றான் என்று சொன்னால், இந்த மனோ இச்சை விஷயத்தில் நம்ம எப்படி கவனமா இருக்கணும். அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் ஒரு விஷயத்தை முடிவு செய்து விட்டால் அதுல மாற்று கருத்து யாருக்குமே இருக்கக்கூடாது. நம்பிக்கை கொண்ட மூமின்களான பெண்களுக்கும் ஆண்களுக்கும் எந்த மாற்று கருத்துமே என்ன செஞ்சிடக்கூடாது, நமக்கு இருந்துடக்கூடாது என்பதிலே கவனமாக நம்ம இருக்க வேண்டும். ஏன்னா உமர் அலிலாங்க சொன்னாங்க, நம்ம எல்லாம் நகுனுல் முஸ்லீம், நாம் முஸ்லீம், இஸ்லாத்தை கொண்டு அல்லாஹ் நமக்கு கண்ணியத்தை தந்திருக்கிறாங்க. நம்மளை வச்சு இஸ்லாத்துக்கு எந்த கண்ணியமும் கிடையாது, நமக்கு தான் இஸ்லாத்தின் மூலம் கண்ணியம். அப்ப அந்த முஸ்லீம்ங்கிறவன் எப்படி இருக்கணும், கண்ணியத்தோடு நம்ம நடக்கணுமா வேணாமா, அப்படிப்பட்ட கண்ணியத்தை நம்ம பேணக்கூடியவர்களா இருக்கணுமா. இந்த இஸ்லாம் என்பது எவ்வளவு ஒரு அருள் கொடை பாருங்க. அப்ப அந்த இஸ்லாத்தை எந்த அளவுக்கு நம்ம பின்பற்றோம், மனோ இச்சைகளை பேணி அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். ஒரு இடத்தில் பல பேர் இன்னைக்கு எப்படி வணங்குறாங்கன்னா, விளிம்பில் நின்று வணங்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. அல்லாஹ்வை எப்படி வணங்குறானா, ஓரத்துல பார்டர்ல நின்று வணங்குறான். அவனுக்கு ஏதாவது துன்பம் வந்தா, கஷ்டம் வந்தா, ஏதாவது பிரச்சனை வந்தா, ஆசைகள் வந்தா, மனோ இச்சை அவனை தட்டி விட்டா டக்குன்னு கீழே விழுந்துருவான். எதை நோக்கி விழுவான், ஹராம நோக்கி போயிடுவான், உலகத்தை நோக்கி போயிடுவான். அப்படித்தான் நம்முடைய வாழ்க்கை இருக்கிறது என்பதை நம்ம என்ன செய்யணும், கவனத்துல கொள்ளணும். ஏன்னா அல்லாஹ்வுடைய தூதர் எப்பேற்பட்ட, அவங்க சொல்றாங்க, அத்துக்காக்கும் பில்லா, என்னை தவிர யார் அல்லாஹ் வஞ்சோ. அதே போல இன்னொரு இடத்துல தான் அக்ஸாக்கும் பில்லா, அல்லாவை நான் தான் அதிகம் அஞ்சக்கூடியவராக இருக்கிறாங்கிறாங்க. அப்படிப்பட்ட அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இறைவா கண்ணு சிமிட்டுறம் பாருங்க, இமைய மூடி திறக்கிறேன் பாரு, அந்த நேரத்துல கூட என்னுடைய கல்பை நீ விட்டுறாத, உன்னுடைய பாதுகாப்புல கல்பை வச்சிரு, என்னை கல்பை தனியா விட்டுறாத, கண் சிமிட்டுற நேரத்தை கூட ஏன் வசம் நீ என்ன செஞ்சிடாத, கல்பை விட்டுறாத, என் இதயத்தை விட்டுறாத, என்னுடைய உள்ளத்தை விட்டுறாத, உன்னுடைய பாதுகாப்பிலேயே என்னுடைய இதயத்தை வச்சிரு என்று யார் கேட்கிறா, எந்த தவறும் செய்யாத, தவறு செய்வதற்கான வாய்ப்பே இல்லை, அப்படிப்பட்ட நபிகளார் கேட்கிறாங்க, இறைவா இந்த கல்பம் உன் பக்கம் வை. ஏன்னா இந்த உள்ளம் என்பது எப்படிப்பட்டது என்று சொன்னால், இன்னல் நஃப்ஸ அம்மாரத்தல் பிஷு, இந்த நஃப்ஸ் எப்படி இருக்கும், தீமையை தூண்டக்கூடியதாக தான் இருக்கும்.
தீமையை அதிகமாக ஏவக்கூடியதாக தான் இருக்கும். அதனால தான் அல்லாஹ்வுடைய தூதர் கேட்டாங்க, இந்த நஃப்ஸ் இருக்கே, இந்த நஃப்ஸ் எப்படிப்பட்டது, இந்த நஃப்ஸை வந்து நீ என்ன செய், உன்னுடைய கண்ட்ரோலில் வை, கண் சிமிட்டுற நேரம் கூட என்னுடைய கண்ட்ரோல் நீ விட்டுறாது என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் துவா செய்கிறாங்கன்னா அப்போ எந்த அளவுக்கு அது முக்கியமானதாக இருக்கிறது, எவ்வளவு ஆபத்தானது இருக்கிறது என்றதை நம்ம பார்க்கணும். அப்போ இந்த மனோ இச்சைகள் என்பது ரொம்ப முக்கியமான அம்சம் எல்லா விஷயத்துலையும். குறிப்பாக உதாரணத்துக்கு செல்போன் எடுத்துக்கோங்க. எந்த அளவுக்கு நம்ம செல்போனை கொடுக்குறோம், மனைவி இல்லாமல் கூட இருந்துரும், கணவன் இல்லாமல் கூட இருந்துரும், செல்போன் இல்லாமல் யாருமே இருக்கிறது. டாய்லெட்டுக்கு கூட, ஒரு டாய்லெட் போகிற கூட செல்போன் கையில், செல்போன் இல்லாமல் ஒரு நிமிடம் கூட யாருமே இருக்கிறதில்ல. அப்போ எதுக்கு நம்ம அடிமைப்பட்டிருக்கோம்? அல்லாஹ் பாங்கு அழைக்கப்படுது, பாங்கு சத்தம் கேட்கப்படுது, இரவு முழுக்க என்ன செய்கிறோம், இரவு முழுக்க செல்போன்களை பார்த்துட்டு 2 மணி 3 மணி, சில பேர் 4 மணிக்கு உறங்குறாங்க, ஃபஜர் தொழுகிறதுல ஃபஜரை விட்டுறோம். அதே போல் மற்ற நேரங்கள்லையும் இந்த செல்ஃபோன்களுக்கு 5 நிமிஷம் தானே எடுப்போம். இந்த ஒரே ஒரு செய்தியை பார்த்தோம், என்ன மெசேஜ் வந்திருக்குன்னு பார்த்துருவோன்னு எடுத்துட்டு எங்கே போயிடுது, 1 மணி நேரம் 2 மணி நேரம் 3 மணி நேரம் போயிடுதே தவிர அதில் அப்படியே மனம் லயிச்சு போய் அது பின்னாடியே போயிடுறோம். வணக்க வழிபாடுகள், நாம் செய்ய வேண்டிய கட்டளைகள் கடமைகள் எல்லாத்துலேயும் மன இச்சைகளின்படி நம்ம போயிட்டு ஒட்டுமொத்தமாக நம்முடைய நன்மைகளை இழக்கக்கூடியதாக இருக்கிறோம். இந்த செல்போன் என்கின்ற ஒரு ஆக்டோபஸ் என்ன செய்யுது, மனோ இச்சையினால் தூண்டப்பட்ட அத்துணை காரியங்களும் அது முடக்கிக் கொள்கிறதா இல்லையா? எல்லாருமே இன்னைக்கு உணர்ந்திருக்கோம். யாராவது இந்த செய்தியை மறுக்க முடியுமா? மறுக்கவே முடியாது. அப்போ சிந்தனை பண்ணி பாருங்க, இதே போன்ற எல்லா விஷயங்களும், ஒரு நீதி செலுத்தக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், அல்லாஹ் தடுத்த விஷயங்களா, உணவை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது சொல்லி காட்டுறான், அந்த விஷயங்களை நம்ம பார்க்குறோம். அல்லாஹ்வின் பெயர் கூறப்பட்டதை நீங்கள் உண்ணாமல் இருக்க உங்களுக்கு என்ன நேர்ந்தது, நீங்கள் நிர்பந்திக்கப்படும் போது தவிர உங்களுக்கு அவன் தடை செய்ததை தெளிவுபடுத்தி விட்டான். அதிகமானோர் அறிவில்லாமல் தனது மனோ இச்சைகள் மூலம் வடிகெடுக்கின்றனர். வரம்பு மீறியவரை உமது இறைவன் அறிந்தவன். உணவை பற்றி தான் இதில் சொல்கிறான். உணவை பற்றி அல்லாஹ் சொன்னா கூட இதில் என்ன கட்டளை இருக்குது, ஹராமானது எந்த செயலாக இருந்தாலும் நம்ம செய்யக்கூடாது. அதே உணவு விஷயங்களே பாருங்கள், ஹராமலாக நம்ம சாப்பிட்றோம், ரத்தம் சாப்பிடக்கூடாது, பண்டி இறைச்சி சாப்பிடக்கூடாது, இதெல்லாம் நமக்கு தெளிவாக தெரியுது. ஆனால் வந்து தடை செய்யப்பட்ட வருமானத்தில் ஏதாவது, எத்தனை பேர் பீடி சிகரெட் விற்கிறாங்க, எத்தனை பேர் தடை செய்யப்பட்ட வருமானத்தை பெற்றுக்கொள்கிறாங்க. அப்போ அதெல்லாம் பார்க்குறோம். அப்போ அதெல்லாம் நம்ம கணக்கிலே எடுக்கிறதில்ல, இதுவும் ஹராம் தான். அப்போ என்ன செய்கிறோம், ஏதாவது நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரிதான் பாய், பொய் சொல்லாமல் எப்படி வியாபாரம் பார்க்கறது, நடுநிலை அப்படிங்கிறது இதில் கிடையாது. ஒன்று ரைட்டு தப்பு, லஞ்சம் கொடுக்கக்கூடாதுன்னா கொடுக்கக்கூடாது தான். ஆனால் சார் இன்னைக்கு எப்படி பேச்சுவார்த்தை ஆயிடுச்சு, அவர் காசு வாங்கிட்டா அந்த வேலையை செய்யாமல் இருக்க மாட்டார், அவர் வேலையை முடிக்காமல் காசு வாங்க மாட்டார். லஞ்சம் வாங்குறது தப்பா சரியா, அப்படி போகிறதில்ல. அப்படியே பூசி மெழுகி பேசக்கூடியவர்களாக நம்மளை பெரும்பகுதி தப்பு தான், நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரிதான், ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய வாழ்க்கையில் இதெல்லாம் செயல்படுத்த முடியுமா, சரிபடுத்த முடியுமா என்று சொல்லி மனோ இச்சைகளுக்கு வழிகளை தேடிக்கொண்டு மார்க்கத்தையும் அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் சொன்ன கட்டளைகளை தூக்கி வீசுகிறோமோ, இதுதான் மனோ இச்சை. இந்த மனோ இச்சை ஒருவன் பின்பற்றி விட்டான் என்று சொன்னால் அவன் எங்கே போவான், அவன் செல்லக்கூடிய இடம் நரகம். இன்னொன்று டேஞ்சர் என்ன, அவன் மனோ இச்சையை கடவுளாக்கி கொண்டவனை போல் ஆகிவிடாதே. அப்போ இணை வைப்பு அதுக்குள்ளே வந்துடுது. ஏன்னா அல்லாஹ்வுடைய கட்டளை முக்கியமா, உலகத்தினுடைய இன்பங்கள் முக்கியமா, எதுக்கு நம்ம முக்கியத்துவம் தர்றோம்? எல்லா விஷயங்களும் எடுத்து பாருங்க, சின்ன சின்ன பிறந்த நாட்கள்லேருந்து நம்ம அடிக்கடி பேசின விஷயம்தான். உதாரணத்துக்காக சொல்கிறேன், இதே பேர் பல விஷயங்கள் இருக்குது. அப்போ இதெல்லாம் சிந்தித்து பார்த்து இந்த மனோ இச்சையிலிருந்து நாம் விலகி கொள்ள வேண்டும். மேலும் சில செய்திகள் இன்ஷா அல்லாஹ் 2ஆம் முறையிலே பார்த்து புகழும் புகழ்ச்சியும் நம்ம எல்லாம் படைத்த ஏக இறைவனுக்கு என்று போற்றி கொண்டவனாக 2ஆம் முறையை ஆரம்பிச்சேன். அதே போல் இந்த 2ஆம் முறையில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஏமன் நாட்டில் ஒரு கவிஞர், அவர் பேர் ஆஷா என்கின்ற ஒரு கவிஞர். இன்றைக்கு வரைக்கும் அரபு நாட்டு கவிஞர்களில் அவருடைய கவிதை தான் பெஸ்ட்டு. அதற்கு பிறகு ஒரு கவிதைகளை காட்டவே முடியாது, அந்த அளவுக்கு மிகச்சிறந்த கவிஞர். அவர் என்ன செய்கிறாருன்னா, மக்காவை நோக்கி வர்றார். மக்காவை நோக்கி வந்தோன்னா அவருடைய நண்பராக அவருக்கு தெரிந்தவராக இருக்கக்கூடிய அபு சுஃபியான் என்ன செய்கிறாங்கன்னா, அவரை போய் அழைக்கிறாங்க. அழைச்சிட்டு வந்து என்ன விஷயமா வந்திருக்கீங்க, விருந்தெல்லாம் கொடுக்குறாங்க, என்ன விஷயமா வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க. கேட்கும் பொழுது அவர் சொல்கிறாரு, நான் இந்த மாதிரி இஸ்லாத்தை தழுவி வந்துட்டேன், இஸ்லாத்தை ஏற்க போகிறேன் என்று சொல்லி அவர் சொல்கிறார். சொன்னோன்னா அபு சுஃபியானுக்கு வந்து அப்படி தூக்கி வாரி போட்டுச்சு, இஸ்லாத்தை ஏற்க போகிறீங்களா, நீங்கள் எப்படி இஸ்லாத்தை ஏற்க முடியும்? ஒரு கவிஞருங்க வருது, விபச்சாரத்தில் ஈடுபடக்கூடியவராக இருப்பார், ஜினா செய்யக்கூடியவராக இருப்பார், மதம் இருந்தக்கூடியவராக இருக்கார், உங்களுக்கு அந்த பழக்கம் இருக்கும், நீங்கள் எப்படி முகமது அதெல்லாம் கூடாதுங்கிறாரே, ஜினா என்பது கூடாது, மது என்பது கூடாது, இதெல்லாம் சொல்கிறாரே. இன்னும் சொல்ல போனால் கவிதையே கூடாது, அது பொய் என்றெல்லாம் அவர் சொல்கிறாரு. எப்படி நீங்கள் வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வீங்க? நான் இது வரைக்கும் எவ்வளோ இன்பங்களை அனுபவிச்சிட்டேன், எவ்வளவோ பெண்களை அனுபவிச்சிட்டேன், அதெல்லாம் எனக்கு முக்கியம் இல்லை.
சாக்கடை நீரை அருந்தி கொண்டு கூட நான் இஸ்லாத்தில் வாழ்ந்துக்கிறேன், நான் இஸ்லாம் தான் எனக்கு முக்கியம் என்று சொல்லி அவர் என்ன செய்கிறாரு, இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு வர்றாரு. அப்படி வரக்கூடியவர் இவர் பேசி பேசி பார்க்குறாரு, வேணாங்க சரி வராது அப்படின்னு சொல்கிறாரு. இல்லை எனக்கு இஸ்லாம் தான் முக்கியம், அதான் சொல்லிட்டாரு. இதுக்கு மேலே என்ன சொல்லணும், சாக்கடை நீரை அருந்தி கொண்டாது வாழ்கிறேன்னா எவ்வளோ அர்ப்பணை போட வந்துட்டார், அவ்வளவு தெளிவோடு வந்துட்டார். வந்து இஸ்லாத்தை ஏற்க போகிறாரு. அபு சுஃபியான் சொல்கிறாரு, சரி நீங்கள் இஸ்லாத்தை ஏற்கணும் முடிவு பண்ணிட்டீங்க, பரவாயில்ல, ஆனால் இங்கே வச்சு ஏற்காதீங்க, உங்கள் நாடான ஏமனுக்கு நீங்கள் போயிருங்க. அப்படி நீங்கள் அங்கே போய் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டீங்கன்னு சொன்னால் 100 சிவப்பு ஒட்டகத்தை தரேங்கிறார். இன்றைக்கி இருக்கக்கூடிய பென்ஸு, ரோல்ஸ் ராயல்ஸு, இந்த மாதிரியான விலை உயர்ந்த ஆடி கார், இந்த அளவுக்கு வந்து அன்றைக்கு உள்ள மதிப்பது, பல கோடி ரூபாய் மதிப்புள்ள சிவப்பு ஒட்டகத்தை தருவதாக 100 ஒட்டகம் பரிசளிப்பதாக சொல்கிறார். சரி அவங்க என்ன செய்கிறாங்க, நம்ம இஸ்லாத்தை ஏற்க தான் போகிறோம், சரி 100 ஒட்டகம் கிடைக்குதுல, இங்கே ஏற்காமல் ஊரில் அதை போய் தான் ஏற்போமே என்று சொல்லி ஊருக்கு போகிறாங்க. யமனை போய் சென்றடைகிறாங்க. மவுத்து வந்து அவங்களை பிடித்து கொண்டது. அவர் அப்படியே இறந்துட்டார். அப்போ அவருடைய நிலைமையை பாருங்கள், எவ்வளவு பெரிய பாக்கியத்தை அல்லாஹ் கொடுத்துருந்தான், எவ்வளோ பெரிய தெளிவை கொடுத்துருந்தான். ஆனால் மனோ இச்சை, உலகத்தினுடைய ஆசை எதை பார்த்துச்சு, 100 ஒட்டகம் கிடைக்குதுல, இதில் என்ன ஆயிரப்போகுது என்று சொல்லி ஊரில் போய் ஏற்றுக்கொள்வோம் என்று அவர் சென்றதனுடைய விளைவு என்ன என்று சொன்னால், அவர் இறை மறுப்பாளராக காஃபீராகவே என்ன செஞ்சிட்டாரு, அந்த இடத்துல மரணிச்சிட்டாருன்னு பார்க்குறோம். அப்போ சிந்தனை பண்ணி பாருங்கள், இந்த இவனை கெடுத்தது பெல்காம் பின் பாவூரா, அவரை கெடுத்தது எதுவென்று சொன்னால் ஒரு பெண், இவரை வழிகெடுத்தது என்று சொன்னால் ஒரு செல்வம். இதே போல பேசக்கூடிய நானாக இருக்கட்டும், கேட்கக்கூடிய நீங்களாக இருக்கட்டும், எல்லாருடைய உள்ளத்திலும் என்ன இருக்கிறது என்று சொன்னால், ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு உலக ஆசை இருக்கிறது. ஒவ்வொருவரும் ஒரு உலக ஆசையின் பின்னாடி போயிட்டே இருக்காங்க. மனோ இச்சை உந்தி தள்ளுது, அதுதான் முக்கியம். எத்தனை ஏகத்துவவாதிகள் ஆரம்பத்தில் எப்படி இருந்தாங்க, ஏகத்துவவாதிகள் இன்னைக்கு எப்படி இருக்காங்க. நம்மளே எடுத்துக்கோங்க, நம்ம இந்த மார்க்கத்துக்கு வந்தப்ப ஏகத்துவ ஏற்றுக்கிட்டப்ப எவ்வளவு ஃபோர்ஸாக, எவ்வளோ ஆர்வமாக, எவ்வளோ இறை அச்சத்தோடு, எவ்வளவு பயம் இருந்துச்சு பொருளாதாரத்தில், பிற மக்களை பற்றி பேசுவதில், பிற மக்களை அனுசரித்து செல்வதில், சகிப்புத்தன்மையில். இன்னைக்கு எந்த சகிப்புத்தன்மையாவது நம்மள்கிட்ட இருக்கா? ஒரு சின்ன சகோதரன் தவறு பண்ணிட்டா அவனை மன்னிக்கக்கூடிய சகிப்புத்தன்மை நம்மள்கிட்ட இருக்கா? ஒவ்வொருத்தரும் சிந்திச்சு பார்க்கணும். மற்ற மக்களை விடுங்க, அவங்களுக்கான பாடம் இது இல்லை, நமக்கான பாடம். நமக்கு எல்லாமே தெரியுமே, மற்ற மக்களுக்கு எதுவுமே தெரியாது. அவங்களுக்கு தெரியாதனால, கல்வி இல்லாதனால, இல்மு இல்லாதனால அவங்க அப்படி இருக்காங்க. நமக்கு அனைத்துமே தெரிந்து கொண்டு நம்ம இருக்கிறோம் என்று சொன்னால் மனோ இச்சை இல்லையா? நீதி செலுத்தக்கூடிய விஷயத்தில், பஞ்சாயத்தில் எப்படி பார்க்குறோம், எவன் ஏழையாக இருக்கிறானோ அவனுக்கு ஒரு நீதி, பணக்காரனுக்கு ஒரு நீதி. அதே போல் பொருட்களை பங்கிடுவதில் எந்த அளவுக்கு நம்ம நேர்மையோடு நடந்து கொள்கிறோம், சிந்தனை பண்ணி பாருங்கள். மன்னிப்பதில், கடன் கொடுப்பதில், கடனில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளில், எல்லா மார்க்க சட்டங்களையும் நம்முடைய நிலைப்பாடு என்ன? ஒவ்வொருவரும் அவருடைய உள்ளங்களை தொட்டு சிந்திச்சு பார்க்கணும். உண்மையிலே அல்லாஹ்விற்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் அஞ்சியவர்களாக நம்ம இருக்கிறோமா, அல்லது மனோ இச்சை உந்தி தள்ளக்கூடிய அந்த உலக மோகத்தில் இருக்கிறோமா? ஒவ்வொருத்தரும் சிந்திச்சு பார்க்கணும். இந்த 2 பேர் தான் மிகச்சிறந்த உதாரணம். இந்த உதாரணத்தை மனசில் நிறுத்தி கொள்ளுங்க, போய் படித்து பாருங்க. 7வது அத்தியாயத்தினுடைய 175, 76 வசனங்கள். நாய்க்கு உதாரணமாக சொல்றேன்னா, எவ்வளவு வழக்கு உயர்ந்த இடத்துல வச்சிருந்தான். நம்மளையும் அல்லாஹ் உயர்வாக வச்சிருக்கிறான், கண்ணியப்படுத்தியிருக்கிறான். அல்லாஹ் பல்வேறுபட்ட அருள் கொடைகளை நமக்கு தந்திருக்கிறான் என்று சொன்னால் எந்த அளவுக்கு இருக்கணும்? அப்போ சிந்தனை பண்ணி பார்க்கணும். சைத்தான் வழிகெடுத்த 2 சோதனை தான். சைத்தானுடைய சோதனை, இன்னொன்று பெல்காம் பின் பாவூராவை சோதித்த அந்த மனோ இச்சை என்கின்ற சோதனை. சைத்தானுடைய சிந்தனை கூட நம்ம புரிஞ்சு கொள்வோம். ஆனால் இந்த மனோ இச்சை இருக்கே, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளை எப்படி கொண்டு போய் விட்டுரும். ஒரு படி இறங்கினோம்னா சரசரன்னு இழுத்துட்டு வந்து கீழே தள்ளி விட்டுரும். அந்த அளவுக்கு ரொம்ப மோசமானது இந்த மனோ இச்சை. சிந்தனை பண்ணி பாருங்க, எத்தனை விஷயங்களுக்கு அடிமையாக நம்ம இருப்போம். அதுக்கு தான் செல்ஃபோனை உதாரணம் காட்டணும், ரொம்ப பொருத்தமான ஒரு உதாரணம். இதே போல் பல விஷயங்கள், அந்த உலக விஷயங்களுக்கு, அந்த இன்பங்களுக்கு அடிமைப்பட்டு அல்லாவும் அல்லாவுடைய தூதருடைய கட்டளைகளும் தூக்கி போட்டோம். இது வந்து மனம் சார்ந்த விஷயமாக இருக்கனால அல்லாட்ட தான் பிரார்த்தனை செய்யணும். ஏன்னா அல்லாவுடைய தூதர் என்ன செஞ்சாங்க, இந்த கல்பை கொஞ்ச நேரம் கூட விட்டுறாதை, இமை நொடிக்கக்கூடிய நேரம் கூட விட்டுறாதன்னாங்க. அப்போ அதற்கான துவாக்களை நம்ம என்ன செய்யணும், ஓதிக்கணும். அல்லாவுடைய தூதர் ஓதிக்கொண்டாங்க, ரப்பனா லா தூசி குலூபனா பகதைத்த ஹதைத்தனா வஹப்லனா மில்லந்துக்க ரப்மான இன்னக்க அந்தல் வஹாப். இரவா அதேமாரி கேட்குறாங்க, அதேமாரி என்னுடைய உள்ளத்தை நீ வந்து உன்னுடைய கண்ட்ரோலில் வச்சுங்கிறாங்க, வழிபாட்டின் பக்கம் வையுங்கிறாங்க, நீ பொறுப்பெடுத்துக்குங்கிறாங்க. பல்வேறு வகையில் ஒரு 3-4 துவாக்களை நமக்கு என்ன செய்கிறாங்க, கற்றுத்தராங்க. நேர்வழிக்கான துவான்னு அடித்தோம்னா எல்லாமே நமக்கு வந்துடும். அப்போ அதையெல்லாம் பார்த்து உள்ளங்களை புரட்டக்கூடியவனே, எனது உள்ளத்தை உனது மார்க்கத்தில் நிலைத்திருக்க செய்வாயாக என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் கேட்குறாங்க. இந்த மாதிரி பல துவாக்களை கேட்குறாங்க. இதையெல்லாம் அல்லாஹ்விடத்தில் நம்ம கேட்டு நம்முடைய உள்ளத்தை இந்த மனோ இச்சையிலிருந்து பாதுகாப்போம். இந்த மனோ இச்சை என்பது மிகப்பெரிய வழிகேடு, அது நரகத்திலே கொண்டு போய் சேர்க்கும். ஏனென்று சொன்னால் சொர்க்கம் என்பது எதனால் சொல்லப்பட்டிருக்கு, துன்பத்தினா. நிறைய பேர் அதான் சொல்கிறாங்க, பாய் நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரி, கஷ்டமாக இருக்குது பாய், இந்த மார்க்கத்தை பின்பற்றுவது ரொம்ப சிரமமாக இருக்குது. அதனால தான் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க,
இந்த சுவனம் என்பது சிரமத்தால் சூழப்பட்டிருக்கிறது, நரகம் என்பது மனோ இச்சையினால் சூழப்பட்டிருக்கிறது, உங்களுக்கு எது வேண்டுமோ தேர்வு செய்து கொள்ளுங்கன்ட்டாங்க. எது நமக்கு வேணும் என்பதை நாம் தான் தேர்வு செய்ய வேண்டும். அனைவரும் இந்த சிரமங்களை பொறுத்து கொண்டு சகித்து கொண்டு மனோ இச்சையிலிருந்து தவிழ்ந்து நாளை சுவனத்திலே அந்த பரிசை பெறக்கூடியவர்களாக, அல்லாஹ்வினுடைய அன்பை பெறக்கூடியவர்களாக, அவனுடைய கட்டளையை மற்றும் பின்பற்றக்கூடிய முஸ்லிம்களாக வாழ வேண்டும் என பிரார்த்தனை செய்து என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிரு தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.